அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சௌந்தரபாண்டி திட்டம் பாண்டியம்மாவுக்கு புரிகிறது. பாண்டியம்மா என்னடா இவர் இப்போ திடீர்னு பரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு கேட்க, அவ சண்முகத்துக்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கான். இதையே காரணமாக வச்சு அவங்க 2 பேரையும் பிரிக்க போறேன் சௌந்தரபாண்டி திட்டம் போடுகிறார். பின்னர் பரணி பாக்கியத்திடம், அப்பா என்னையும் சண்முகத்தையும் பிரிக்கத்தான் எனக்கு சப்போர்ட் செய்து பேசுகிறாரு என்பது எனக்கு நல்லாவே புரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறாள். மறுபக்கம் சண்முகம் தூக்கம் வராமல் நான் உன்னை புரிந்து கொள்ளலையா என்று புலம்புகிறான். இந்த பக்கம் பரணி, உனக்கு எப்போவுமே உன் தங்கச்சி தான் முக்கியம், இந்த முறை நான் அமைதியாக போகப் போகிறது இல்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறான். பரணி சண்முகத்தை நிரந்தரமாக பிரிக்க நினைக்கும் சௌந்தரபாண்டி திண்ணையில் படுத்திருந்த சண்முகத்திடம் வந்து, என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வந்த முதல் நாளே திண்ணைக்கு வந்துட்டியா அப்படின்னு பேசி ஏளனமாக சிரிக்கிறான். பரணி, அவ பொருள் எல்லாத்தையும் கொண்டு வரச் சொன்ன என்று சௌந்தரபாண்டி கேட்க, சண்முகம் அப்படியெல்லாம் இருக்காது என சொல்ல, பின்னர் பரணிக்கு போன் போட்டு பேச முயற்சிக்கிறான். பரணி போனை எடுக்காததால் மனம் உடைந்து அவளின் அனைத்து பொருட்களையும் தூக்கி வீசுகிறான். இதன் பின்னர் வீட்டுக்கு வந்த சௌந்தரபாண்டி அங்கும் தன்னுடைய சகுனித்தனத்தை வெளிக்காட்டுகிறான். சண்முகம், இனிமே உன்னை அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது என கூறி உன் பொருட்களை கொடுத்துவிட்டு சென்றதாக பொய் சொல்லுகிறான். பாக்கியம் அதை நம்ப மறுக்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். எண்ணி காட்டிய சண்முகம் மூக்கருந்து சென்ற சௌந்தரபாண்டி. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட். சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா. டிஆர்பியில் கலைக்கு வரும் இந்த தொடரில் இன்று நடக்கப் போவதை பார்க்கலாம். எபிசோடில் பள்ளி விழாவில் ரத்னா வரவேற்புரை ஆற்ற வைத்திருந்த பத்திரிகையில் சிறப்பு விருந்தினர் என சௌந்தரபாண்டி பெயரை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் இன்று நடக்கப் போவதை பார்க்கலாம். அதாவது சௌந்தரபாண்டியும் முத்துப்பாண்டியும் என்னடி பார்க்கிற சிறப்பு விருந்தினர் என்று உன் அண்ணன் பெயர் இருந்த இடத்தில் என் பெயர் இருக்கேன்னு பார்க்கிறியா என்று அதிர்ச்சி கொடுக்க ரத்னா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாள். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.